மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடவாளம் ஊராட்சி சின்னையாச்சத்திரத்தில் அண்மையில் அரசு அறிவித்த துணை மின் நிலையத்தை விரைந்து செயல்படுத்தி கொடுத்தால் அருகாமையுள்ள புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு கால்நடை பண்ணை, புதிதாக அமைய உள்ள முள்ளூர் துணைக்கோள் நகரம், புதுக்கோட்டை சிட்கோ தொழிற்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தங்குதடையின்றி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மேற்கொண்ட பணியை நடப்பு நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை தொடர அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய அந்த துணை மின் நிலையத்திற்கு 2 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு மின் வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. 250 துணை மின்நிலையங்களும் அதற்கான துணை மின்களும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அதை விரைவில் அதற்கான பணிகளை துறை ரீதியாக தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 86 மாண்புமிகு உறுப்பினர் திரு இ. கருணாநிதி மாண்புமிகு கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடை ஆ மற்றும் ஆ. பல்லாவரம் அருகில் 12 கிலோமீட்டர் தொலைவில் தாம்பரம் விற்பனை நிலையமும் 9 கிலோமீட்டர் தொலைவில் மடிம்பாக்கம் விற்பனை நிலையம் 13 கிலோமீட்டர் வேளச்சேரி விற்பனை நிலையம் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது. பல்லாவரம் பகுதியில் உள்ள மக்கள் இந்த 3 விற்பனை நிலையங்கள் மூலமாக பயன்பெற்று வருகிறார். கோப்டெக்ஸ் மூலம் கோப்டெக்ஸ் என்ற இனமு மூலம் இனிய வழியாக பல்லாவரம் தொகுதியில் உள்ள வாடிக்கையாளர்கள் கொள்முதல் செய்து பயனடையலாம். எனவே பல்லாவரம் தொகுதியில் கோப்டெக்ஸ் விற்பனை நிலையம் அமைக்கும் செயற்குறிப்பு ஏதும் தற்போது பரிசீலனையில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் இ. கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக மக்கள் அதிகமாக உள்ளது சென்னை புறநகரில் தாம்பரம் பல்லாவரம் தொகுதிகள். ஆக இப்பொழுது கோப்டெக்ஸ் நிறுவனம் என்று சென்னையிலும் காஞ்சிபுரத்தும் தான் அதிக அளவு விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. ஆனால் முக்கியமாக உள்ள மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் தனியாருடைய நிலையங்கள் தான் இதை அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள். ஆகவே மிகப்பெரிய அளவிலே கோஆப்டெக்ஸ் நிறுவனம் அமைக்க அரசு முன்வருமா தாம்பரம் பல்லாவரம் தொகுதி என்பதை தங்கள் மூலம் அறிய வருகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோப்டெக்ஸ் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 150 விற்பனை நிலையங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. 11 மண்டல அலுவலகங்கள் கட்டுப்பாட்டில் செயல்பாட்டு கொண்டு வருகின்ற விற்பனை நிலையங்களில் விற்பனை வாய்ப்பு லாபத்தரமாக இருந்தால் அங்குள்ள மக்கள் விருப்பப்பட்டு தேவைப்பட்டால் ஆய்வு செய்து விற்பனை நிலையங்களில் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் இ. கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கழக தலைவர் தளபதி அவர்கள் 1953ஆம் ஆண்டு பிறந்தார். ஆக அந்த நாளில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு அறிவுரையை கலைஞருக்கு வழங்கி தேங்கி கிடக்கின்ற கைத்தறி துணிகளை எல்லாம் அதை எல்லோரிடத்திலே விற்பனை செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை வழங்கி அதன் பேரில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் கலைஞர் அவர்களும் தேங்கி கிடந்தவர்கள் எல்லாம் விற்பனை செய்து கண்ணீர் துடைக்க நெசவாளர்களுக்கு அந்த உதவியை செய்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். ஆக அதே போன்று தளபதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கு இலவச மின்சாரம் வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியில் நெசவாளர்கள் தன் கண்ணீரை துடைக்கின்ற வகையில் தமிழகத்தில் இருக்கின்ற பெரிய நகரங்களிலெல்லாம் கோஆப்டெக்ஸ் நிறுவனங்கள் தனியாருக்கு நிகராக அமைக்க அரசு முன்வருமா என்பதை தங்கள் மூலம் அறிவதோடு இந்தியாவிலே இருக்கின்ற கோஆப்டெக்ஸ் நிறுவனங்கள் பல மாநிலங்களில் எத்தனை இருக்கின்றது என்பதையும் தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, கிட்டத்தட்ட 150 மொத்தம் ஷோரூமில் இருக்கிறது. அதில் 106 தமிழ்நாட்டில், பிற மாநிலத்தில் 44. அந்த 44 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திர பிரதேசில் 8, தெலுங்கானா 3, புதுச்சேரியில் 2, கேரளாவில் 3, கர்நாடகாவில் 7, மகாராஷ்டிரா 7, கோவை 2, குஜராத் 1, ஒரிசா 3, வெஸ்ட் பெங்கால் 1, நியூ டெல்லி 3, உத்தரப்பிரதேஷ் 3, பீகார் 1, சத்தீஸ்கர் 1, மொத்தம் 44. மிச்சம் 106 தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன மாதம் இதே கோப்டெக்ஸ் அவர் சொன்ன மாதிரி ஜெய்ப்பூரில் அங்கே வந்து நம்ம சொந்த 960 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு நம்மதே இருக்குது.
அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அங்கே இல்லை, அங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த மாதம். பை ராஜஸ்தான் போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் மூலியமாக கவர்மெண்ட் சப்சிடி 25 lakhs, கோப்டெக்ஸ் ஃபண்டு 41, 66 லட்சத்தில். அதே மாதிரி போன வாரம் வந்து ஆந்திர பிரதேஷ் இல்லை தெலுங்கானாவில் நாங்கள் போய் ஷோரூமை மாடர்னேஷன் பண்ணி அங்கே ஓப்பன் பண்ணோம். அங்கே ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் கோல் அண்ட் மைன்ஸ் கவர்மெண்ட், பிஜேபி மினிஸ்டர் அவரே வந்தார், கிருஷ்ணன் ரெட்டி. அதே மாதிரி அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பொன்னம் பிரபாகர் அவரும் வந்தார். அதே மாதிரி நல்லா வந்து அங்கே பார்த்துட்டு நிஜமாகவே இந்த மாதிரி வெரைட்டிஸ் எங்கேயும் இல்லை, நீங்கள் இங்கே வந்து நல்ல முறையில் செயல்படுறீங்களா பாராட்டிக்கிறாங்க நம்ம கவர்மெண்ட்டை. அதே மாதிரி விஜயவாடாவில் போயிட்டு மறுநாள்